அதை கொடுக்கறதுக்கு நல்ல இயக்குனர்கள் அமையல. முடியும் கலையை முடிச்சுட்டு அவரோட கிளம்பி அதே சினிமா கதை கேட்கல, கேரக்டர் கேட்கல, ஒன்னு கூப்பிடுறது கேட்பிய நீங்க அவர்கிட்ட போய் கதை கேளுங்க, போட்டு வெளுத்து விட்டுருவாரு. நான் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையாமா, ஏமா இல்லை இப்படி பருவடிக்கு தள்ளி விட பாக்குற. திடீர்னு விஷால் போன் பண்ணி நான் என்ன பண்ணி ஏன் இப்படி நீ பண்ற, ஏப்பு உனக்கு சோத்துல குறை வச்சனா இல்ல காசுல குறை வச்சனான்னு கேட்டா நான் என்ன சொல்றது. விஜய் சார் இன்னைக்கு ஒரு அரசியல் போயிருக்காங்க, அது அவருடைய பர்சனல் விஷயம், அதை நம்ம பேசவும் கூடாது, வைக்கவும் கூடாது. தலைகிட்ட போய் பேசுறேன், கார் ரேஸ் தான் தலைவா, இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் இருக்கு, நயன்திராவை சோனியா போட்டுருவான், அவங்கள நீங்க வின் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. சார் ஒரு லிஸ்ட் ஆஃப் படங்கள் எங்களுக்கு ரொம்ப, அதாவது மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரசிச்ச கதாபாத்திரங்கள் உள்ள படங்கள் சொல்றேன், அதுல நீங்க ரேட் பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா கஷ்டம் தான், எல்லாமே உங்க படங்கள் தான், ஆனா இது எனக்கு ஃபர்ஸ்ட் இல்லை இது எனக்கு செகண்ட் அப்படின்னு நீங்க ரேட் பண்ணலாம். சிவகாசி, சண்டைக்கோழி. சிவகாசி எனக்கு பிடிக்கும், சண்டைக்கோழி அப்படிதான் சொல்லக்கூடாது, அதான் ஒண்ணு சொல்லலாம், அதான் இப்ப டாஸ்க். அப்படின்னா டாஸ்க் சொன்னா நான் மாட்டிக்கிறேன். திடீர்னு விஷால் போன் பண்ணி என்ன பண்ணி ஏன் இப்படி நீ பண்ற, ஏப்பு உனக்கு சோத்துல குறை வச்சனா இல்ல காசுல குறை வச்சனான்னு கேட்டா நான் என்ன சொல்றது. விஜய் சார் இன்னைக்கு ஒரு அரசியல் போயிருக்காங்க, அது அவருடைய பர்சனல் விஷயம், அதை நம்ம பேசவும் கூடாது, வைக்கவும் கூடாது. ஏன்னா நடிப்புன்னு வந்துட்டா எல்லாத்தையுமே நோட் பண்ணுவார், அவர் மாதிரி நோட் பண்ண முடியாது. யாரு இன்னைக்கு வரல அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பார், கஞ்சாகருப்பண்ண ஏன் வரல, அவர் என்ன ப்ராப்ளம் கூப்பிடுங்க அப்படின்னு நேர கேரவனில் போய் பார்க்கணும். அவன் வந்து ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு, இப்போ பார்த்தேன் அப்பா நினச்சிக்கிறாதிய இங்கே போயிருந்தேன் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியாண்ணே, வேற ஒன்றும் இல்லைங்களே, பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்களா, ஐயோ வந்துருச்சுன்னு, வேற எதுவும் உங்களுக்கு நான் உதவி பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொன்னதே போதும் அப்படின்னு. அதே மாதிரி விஷாலும் என்னோட நல்லா நெருங்கி பழகினவர். நான் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படத்துக்கு விசுவாசமாக இருந்தேன். அதே மாதிரி நடிகர் சங்கம் வந்தாலும் அவர் ஒரு செயலாளராக இருக்காரு, இருந்தாலும் இன்னைக்கும் பழச மறக்காம என்ன இருப்பு எப்படி இருக்க அப்படின்னா நல்லா இருக்கப்போ அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லி. திருப்பதியில வந்து அஜித் சாரோட பண்ணிருப்பீங்க நீங்க, அடுத்த ரவுண்ட் அதுதான் வருவீங்க. இப்ப அஜித் சார் வந்து கார் ரேசிங்ல தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண, நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி படம் அவர் கொடுக்கலாமே? ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் இப்ப என்ன மங்காத்தா மாதிரி மறுபடியும் ஒரு படம் பண்ணலாம், என்ன இருந்தால் மாதிரி மறுபடியும் ஒரு படம் பண்ணலாம். ஒரு ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க, நான் தலைகிட்ட போய் பேசுறேன். சூப்பர். கார் ரேஸ் தான் தலைவா, இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் இருக்கு, நயன்திராவை சோனியா போட்டுருவான், அவங்கள நீங்க வின் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, ஒரு 30 நாள் நான் முடிச்சு அனுப்பிடுறேன். ஆனா எனக்கு யாரும் ப்ரொடியூசர் வரவும் மாட்டாரு, அவரும் தேட்டு கொடுக்க மாட்டாரு, எதுக்கு தேவை. இப்போ ரவிமோகன் சம்திங் உனக்கும் எனக்கும் படம் பண்ணிருந்தீங்களா, அதுவும் பிரபு சாரோட ஒரு பக்கா அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், உங்க 2 பேர் காம்பினேஷனும் பயங்கரமா இருக்கும். அந்த படம் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா பிரபுண்ணே வந்து எப்படின்னா, பிரபுண்ண கூட வரிசையா ஒரு 7 படம் பண்ணிருக்கீங்க. தாமிரபரணி, சம்திங், அப்புறம் மலைமலை, மாஞ்சாவேலு, இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். மிரட்டல் மாதை சார் படம். அப்போ வந்து அவருக்கு வச்சு பார்க்க மாட்டார் எதையுமே, எல்லாத்துக்கும் அள்ளி எரியுவார் மனுஷன். சாப்பாட்டு விஷயத்துல புடைச்சினே காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அவர் தான் ஃபுட்டு, எங்க வீட்டு புட்டத்தை நீங்க சாப்பிடணும், பறக்கிறது ஊறுறது நடக்கிறது எல்லாம் இருக்கு. அம்மாடி கருப்பு வேற வெக்கப்படாம சாப்பிட, ஏனே நம்ம வீடு நான் எதுக்கிட்டே வெக்கப்பட போறேன், அந்த ஐரு மீனை கொண்டாந்து எடுத்து போடுங்க அத்தாச்சி அதை போடுங்க அப்படின்னு வாங்கி நல்லா திருப்தியா சாப்பிட்டு திருப்தியா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு 1000 மடங்கு உண்மை, 1000 மடங்கு உண்மை. சூப்பர். அப்படியே டிராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும். சூப்பர். கலவாணி விமல் சாருக்குமே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்ச படம். பஞ்சாயத்து நல்ல ஒரு கேரக்டர், அருமையா போன கேரக்டர்.
இன்னைக்கு மக்கள் களவாணி மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை கொடுக்கறதுக்கு நல்ல இயக்குனர்கள் அமையல. ஏன்னா இப்போ ஓம்காளி ஜெயகாலியில் விமல் நானா பண்ணியிருப்போம். விமலுடைய மொத்த உருவத்தையும் அந்த படம் காட்டியிருக்கு. ஓம்காளி ஜெயகாலி ராம் செல்லப்பா இயக்குனர் வந்து அவ்வளோ அருமையாக காட்டியிருக்காங்க. நேற்று கூட எனக்கு ஒரு போனு அண்ணே, பருத்தி வீரன் சுப்பிரமணியபுரம் இது ரெண்டையும் மீறி ஆக்சுவலா இந்த ஓம்காளி ஜெயகாலில அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீனே. அந்த ஃபைட்டிங் பண்ணது சூப்பரான விஷயத்தை காட்டியிருக்கீங்க. இப்படி அடிச்சு அப்படி குத்தி அப்படி ஜம்ப் பண்ணி வர்றது பெரிய விஷயம்னே அப்படின்னு. ஆனால் அந்த படத்தில் நிறையா விமலுக்கு பாவம் டைட்டர்ஸு டூப்பு போட்டு விட்டுருவாங்க. அவங்களுக்கு எதை பண்ணணும்னு தெரியாது. அங்கே ஊரில் நடிக்கிறவங்க அவங்க ஒருத்தர் வந்து கையை அப்படின்னு முறுக்கிட்டாப்புல, அவருக்கு முதல் நாள் அடி. அதுக்கப்புறம் அந்த புலாந்தேவியில் நடிச்சிச்சுல்ல அந்த அம்மா, அது பேர் அந்த படத்தில் காத்தாட்டி, அதுக்கு காலில் இது தகரம் வெட்டி அது டேஞ்சராக உட்காந்துருக்கு. எனக்கு அடுத்த நாள் ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் இல்லைன்னா அவங்கள மாதிரியே ஒரு டூப்பை போட்டா அவன் தெரியல எதை பண்ணணும் வைக்கணும். இவ்வளவுக்கு கட்ட கத்திதியா இப்போ போர்னு போட்டேன் 4 மணிக்கு உடஞ்சி ரத்தம் ஊற்றி ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் ஓடியாந்து அண்ணனே தண்ணியை குடிங்கனே. ஏன்னா மண்டை உடையும் போது ஒரு மனிதன் நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த தண்ணி போனாத்தே அந்த ரத்தம் வந்து பிளட்டு வராதா வெளியில். தண்ணியை குடிச்சிட்டு 27 கிலோமீட்டர் நாகர்கோவில் வந்து அதுக்கப்புறம் டிச்சிங் பண்ணி தையல் போட்டு காலையில் 12 மணிக்கு நான் ஷூட்டிங் போயிட்டேன். அதான் அந்த டெடிகேஷன் அப்படின்ட்டு. அதை நான் அவர் சொன்னது மாதிரியே தலப்பாக கட்டிக்கிறேன், எனக்கு தெரியாது அப்படின்னா அந்த சீனில் தலப்பாவே கட்டிலே ஒரு 4-5 காட்சிகள் எடுத்திருப்பாங்க. ஸோ வேங்கை தனுஷ் சாரோட தனுஷ் சாரும் இருப்பாரு, இல்ல நீங்களும் இருப்பீங்க. ரமேஷ் கண்ணன் சார் ராஜ்கிரண் சார், ஆமா ராஜ்கிரண் சார் இருப்பாரு. ரமேஷ் கண்ணன் சார் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த படமே வந்து உங்க கேரக்டர் ரொம்ப நோட்டீஸ் பண்ண ஒன் ஆஃப் த கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சோம். ஹரிஷ் சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாரு. ஏன்னா 4 மணிக்கு நான் கேமரா ஆன் பண்ணணும், அது இது போடுறா அப்படின்னு சர்வ ஓடிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட பர்ஃபெக்டா நினைக்கிறேன். கண்ணாடி போட்டிருப்பா, அப்போ கண்ணாடி போட்டிருக்கிறது மாதிரிதே இருக்கும். இந்த கண்ணாடிக்குள்ள எல்லா விஷயமும் யார் என்னென்ன பண்றான்னு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏதாச்சும் ஒரு சேட்டர் வந்தா அன்னைக்கு நைட்டே அவன் பேக்கப். அவ்வளவு சிட்டா இருப்பார் ஸ்பாட்ல. சூப்பர். ஏன்னா தனுஷ் சாரு நானும் ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க சொன்ன டயத்துக்கு நடித்து கொடுத்துட்டு அந்த படத்துல அவ்வளவு ஒரு பேர் கிடைச்சது ஹரிஷார்னாலதான். டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, வெவ்வேறு டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்ட் யாரு, பயங்கர ஜோவியல் யாரு? ரொம்ப நம்ம செட்டில் ரொம்ப கலகலன்னு டைரக்டர் மாதிரி ஃபீலிங்கே இருக்காது, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லலாம். இல்லை பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஹரி சார் சொன்ன மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் யாருன்னு சொல்லுவீங்க? எனக்கு அமீரனே ரொம்ப ஜாலியா இருப்பார். ரொம்ப ஜாலியா இருப்பார். மானிட்டில் உட்கார்ந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பயக்கிறப்ப நல்லா பண்றியா, சிரிச்சா இன்னமும் டவுன் ஆகிருவேன், சிரிக்க கூடாது. டேய் அதை ஏன்டா அப்படி பண்ற, நான் சொல்றத நீ கேள்றா, ஓ நோக்கத்துக்கு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அத்தாடி டென்ஷனா இருக்காருப்பா, டென்ஷன் பண்றது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லாத்தையும் பண்ணியிருக்க, இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறாரு, அதை பண்ணி விட்டு போயிடுவா அப்படின்னு அப்படி பண்ணிருக்கு. ராம்லியும் ஒரு மாதிரி செமையான கேரக்டர் சார். அது சூப்பர். பயங்கர ஸ்ட்ரிக்ட்னா ஹரி சார் தானா? ஹரி சார் ஸ்ட்ரிக்ட். பாலா சார் அது பயங்கர ஸ்ட்ரிக்ட். 2 ஆட்டி சொல்லுவாரு, 3ஆவது ஆட்டி சொல்லுவாரு, இப்படி மைண்ட் அவ்வளவுதான். நடிக்க மாட்டியா? ஆனா எல்லாருமே பாலா சாரோட இந்த முகம் தான் சொல்றாங்க, அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்னு. நீங்க வேற ஏதாவது ஒரு அவரோட பழகி பார்த்துருக்கீங்களா? பழகி இருக்கேன், அவருக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், சமைச்சு கொடுத்துருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். 24 hours ஸ்ட்ரிக்ட் தான் அவரு. அப்படிதான். ஓப்பா. இல்லை ஆக்சுவலாக வந்து அவரு பாலானே வந்து எனக்கு சொந்தக்காரதே, நெருங்கிய சொந்தம். ஓகே. அவங்க சித்தப்பார் ஆஸ்பத்திரிக்கு வருவார்.
அப்போ வரும்போது நான் வந்து பக்கத்துல டீ கடை ஹோட்டல் கடை வச்சிருந்தேன். ஓகே. நம்ம கடையில் அப்பப்போ வந்து கார் நிற்க இட்லி ஆப்பாயில் அந்த கார சட்னி வச்சிருப்பீல அதை எடுத்துட்டு விடா. இப்போ வந்து கடையில் வந்து வச்சு பார்க்கறத விட விற்று பார்த்துட்டோம்னா நல்லது. அது எங்கள் ஐயா சொல்லுவார், கடையில் விற்று பார்த்துடணும்டா, வச்சு பார்க்கக்கூடாது. எங்கள் ஊர் பக்கத்துல அப்படித்தான் சொல்லுவார், வட்டாரமொழி. ஓகே. அப்போ வந்து ஒரு பரோட்டா சாப்பிட்றவங்கள 3 பரோட்டா சாப்பிட வச்சிடலாம். நம்ம பேச்சு திறமை இல்லை, சுவையும் சேர்த்து கொடுக்கணும். இதுகளை வந்து இது பண்ணி அப்படி செஞ்சு இப்படி இது பண்ணும்போது இவர் வந்து அப்பப்போ வருவார் போவார். ஒரு கேரக்டர் உனக்கு பண்ணி வச்சிருக்கேன்டா, நீ நடிக்கணும்டா அப்படின்னு சொன்னார். எப்பன்னு கூப்பிடுங்கண்ணே மாரியம்னு. அதே மாதிரி திடீர்னு நான் கூப்பிடலே அப்படின்னு, திடீர்னு வந்து ஒரு கார் இருந்துச்சு, கிளம்புடா போவோம் அப்படின்னு. நீங்கள் வாங்க, 10 கிலோ மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன், ஒரு சட்டி மாவு இட்லி மாவு இருக்குது, இதெல்லாம் காலி பண்ணாத்தே நான் வர முடியும். சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ போ எல்லாத்தையும் விற்றுரு அப்படின்னு. வா இப்போ திடீர்னுட்டு எங்கள் ஏரியா பக்கத்து போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது. இந்த அவங்க டூட்டிக்கு போகிற லேடிஸ் போலீஸு சென்ஸு எல்லாரும் வந்து பார்சல் வாங்குவா. அன்றைக்கி ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சு. சூப்பர். முடியும் கடையை முடிச்சுட்டு அவரோட கிளம்பி. அதே என் சினிமா கதை கேட்கல, கேரக்டர் கேட்கலாம், ஒன்று கூப்பிட்றாரு. கேட்பியே நீங்கள் அவர்கிட்ட போய் கதை கேளுங்க, போட்டு வெளுத்து விட்டுருவாரு. நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையாமா, ஏமா நீ இப்படி மறுபடியும் தள்ளி விட பார்க்குற. சார் அதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, பார்க்கவே ரொம்ப அப்படியே மங்களகரமாக இருக்கீங்களே சார், அப்படியே கோவில்லேருந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்ச மாதிரியே இருக்கீங்க. ஸோ ஆன்மீக இன்ட்ரெஸ்ட் உண்டா? கண்டிப்பாக உண்டு. யாரோட பக்தர் அப்படின்ற மாதிரி? ஏம்மா என் பேரே கருப்பு. கருப்பு படத்துல வந்தது கஞ்சா கருப்பு. ஆமா. இப்படி கருப்புன்னு ஒரு தெய்வத்து பேரை வச்சுக்கிட்டு நான் சாமி கும்பிடாம இருப்பேன். எனக்கு முதலாக எங்க அம்மா கத்து கொடுத்தது, காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும். பிள்ளைவேல் காளி கோயில்னு இருக்கு உங்க ஊர்ல. அந்த கேணியில துணியை துவைப்பேன், நல்லா குளிப்பேன். குளிச்சுட்டு ஈரத்துணியோட வந்து சுற்றுவேன். ஒரு 11 சுத்து அம்மாவை சுற்றி அந்த துண்ணூரை எடுத்து அப்படி பூசி அந்த மஞ்சளை வச்சு குங்குமம் வச்சு அதுல உடம்புல உள்ள எனர்ஜியே வேற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நிறைய முருக பக்தர்கள் இருக்காங்க. இப்போ அதுவும் அதிகமாயிட்டாங்க முருக பக்தர்கள், பார்க்குறீங்களான்னு தெரியல. முருக பக்தி அதிகமாயிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி முருகர் பக்தி வந்து அதிகமாகுதுன்னா நான் முருகர் கோயிலுக்கு அதிகமாக போவேன். திருச்செந்தூர் போவேன், திடீர்னு இங்கிட்டு கும்பகோணத்தில் சாமி மலை போவேன், சூப்பர். திடீர்னு வடபழனி முருகன் கோயில் போவேன், சூப்பர். திடீர்னு பழனியில் போயிருக்கேன். ஏன்னா பழனியில் நான் போகும்போது என்னன்னா ஆண்டி பண்டாரமாக போவேன். முடியினா வளர்த்து ஒரே ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு நான் பாட்டுக்க மேலே ஏறி போயிடுவேன். அவர் கேட்பார் முருகர், நானே இந்த நிலையில இருக்கேன், நீ ஏன்னா என்னைய பார்க்க வந்திருக்க, போடா இல்ல நீ நல்லா இருறா அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்காகத்தே அந்த குளத்துல போறது. மடப்புறம் காளி போவேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போவேன், துருவட்டை இங்க மதுரையில இருக்கு துருவட்டை இது சிவன் கோயில் நம்ம இதுக்கிட்ட ஆரப்பாளையத்துக்கு பக்கத்துல, அங்கே போவேன். அந்த ஐயர் வந்து நல்லா எனக்கு எப்பவுமே வெளிச்சியா ஒரு நம்ம அண்ணே புலூர் கார்த்தின்னு இருக்காரு, அவர் கூப்பிட்டு போவார். ஆமா, இப்போ இது காரு இல்லைன்னா போக மாட்டோம், பைக்ல தான் போயிட்டு வருவேன். பைக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக பிடிக்கும். சந்த பொந்துக்குள்ள போய் சாமியை கும்பிட்டு போயிட்டு வருவேன். திங்கக்கிழமை நான் வந்து சிவன் கோயில் போயிடுவோம்மா. செவ்வாய்க்கிழமை சென்னையில இருந்தனா அவர் கடல்கண்ணை கோயில் போயிருவேன். மதுரையில இருந்தா மீனாட்சி அம்மன் கோயில் போயிருவேன். புதன்கிழமை பாண்டி கோயில் போவேன், மதுரை பாண்டி. வெள்ளிக்கிழமை மெயினா அம்மாவை போய் பார்க்கணும், மாரியத்தால், இதை போய் பார்த்துட்டு வந்துருவேன். சனிக்கிழமை யோக நரசிம்மது யாருன்னா நம்ம சசி சார் ஊருக்கு பார்த்தீங்களா ஒத்தக்கடை, அங்கே போய் அந்த யோக நரசிம்மத சாமியை கும்பிட்டுது. ஞாயிற்றுக்கிழமை லீவா? ஞாயிற்றுக்கிழமையும் போயிடுறது. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவேன், அதுக்கப்புறம் தான் சாப்பிடலாம். சூப்பர். நிறைய பெரிய பெரிய கோவில்களுக்கு போகும்போது நிறைய பக்தர்கள் இருப்பாங்க, வேண்டுவோம். ஆனால் ரொம்ப நம்ம தெரு முனையில் இருக்க ஒரு விநாயகரோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கோவிலோ வந்து நமக்கு ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கும், டக்குன்னு போயிட்டு வர முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு இங்கேக்குள்ள சென்னைக்குள்ளே ஏதாவது ரொம்ப பிடிச்ச சின்ன கோவில் தான், ஆனால் எனக்கு அங்கே போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும்?
இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு விநாயகர் சிலை இருக்கு. காலைல நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற ஸ்கெடியூலை பார்த்தா ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும் போல இருக்கு. 4 மணிக்கு 3:30 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன். எப்படிதான் சார் உங்களுக்குலாம் முழிப்பு வருது? அலாரம் 10 வாட்டி அடித்தாலும் எங்களால் எந்திரிக்க முடியல. 3:30 மணிக்கு எந்திரிப்பேன், பல்லு விளக்குவேன், என்னுடைய வேலையில நான் முடிச்சிருவேன். வீட்டை கூட்டுவேன், வெளியில கூட்டுவேன், தண்ணி தொளிச்சு விடுவேன், என் ட்ரெஸ்ஸை நானே வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணி உதறி காய போட்டு குளிச்சுட்டு ஒரு தண்ணி பாட்டில், ஒரு 1/2 லிட்டர் பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கிடுவேன். இங்கேருந்து போகும்போது தண்ணி குடிச்சுக்கிட்டே போவேன். யாராச்சும் குப்பைக்காரவ தண்ணி இல்லைன்னு சொன்னால் அந்த பாட்டில் கொடுத்துருவேன். இந்த இது அழுவாங்கல்ல, துப்புரவு தொழிலாளர், அவங்களுக்கு அதை ஃப்ரீயாக கொடுப்பேன். கொடுத்துட்டு என்னால் முடிஞ்சது ஒரு 5 டீ வாங்கி கொடுத்துட்டு, டீ வேணா வடை வாங்கி கொடுக்கணும், வடையை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வாக்கிங்கில் வருவேன். காலையில இருந்து கிளம்பும் போதே விநாயகரை கும்பிட்டுட்டே நான் போவேன். கும்பிட்டு பால் பாக்கெட் வாங்கி வச்சிருப்பாங்க, அதை கட் பண்ணி விநாயகருக்கு பாலை ஊற்றி வச்சுட்டு, நீங்க பாலை குடிங்க விநாயகரே, நான் வந்து டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்படி போயிருக்கு. எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஆர்வம் இருக்கிறதுனால கேட்குறேன் சார். ஏதாவது ஒரு கோவிலுக்கு நான் இதை வேண்டி அது எனக்கு பழிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, எங்கள் ஊர் பக்கத்து எங்கள் குலதெய்வமே பகரான தெய்வம். 1000 கண்ணுடைய நாசமோட்டையில் இருக்கு. அது ரதத்துலதே வரும், வெள்ளி ரதம். கருப்பு சாமி கும்பிடுவோம். அதே மருது சின்ன மருது பெரிய மருது தெரியுமா? சின்ன மருது பெரிய மருதுனா வேல்நாச்சியார்கள் இருக்காங்கல்ல, சமஸ்தானம் பெரிய, அந்த காலத்துல வெள்ளைக்காரனை விரட்டி அடித்தவங்களே அவங்களே, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு. அப்ப இந்த போர் தளபதியா வராங்க சின்ன மருது பெரிய மருது வந்து. இந்த கோயிலும் காலார் கோயிலும் மீனாட்சி அம்மன் கோயிலும் ஒரே டயத்துல கட்டினது கோபுரம். அப்ப காலார் கோயில்ல வந்து கல்லு பத்தல, கைகிட்ட மாத்திக்கிட்டாங்க. ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீட்டுக்கு கொடுப்பாங்க, ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீட்டுக்கு கொடுப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இருந்து கொடுக்கப்பட்ட கல்லு தான் காலார் கோயில். காலார் கோயில் அதே மாதிரி வெள்ளைக்காரன் புடிச்சு உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது நாங்க வீரனாத்தே இருப்போம். எனக்கு என்னன்னா திருப்பத்தூர்ல என்னை தூக்கு போடுங்க, தலையை வெட்டி காலார்வில் கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல வச்சிருங்க, தினசரி நான் பார்க்க வேண்டும், தினசரி அந்த கோபுரத்தை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ல ஒரு வீர பரம்பரை. வேலு நாச்சியார், குயிலி இவங்கெல்லாம் 1800 காலகட்டங்கள்ல. அது போக குள்ளங்குடி கோயிலுக்கு போவோம். குள்ளங்குடி காளியத்தா இருக்கிறதுலே பவரான தெய்வம். அதுக்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி இதை கொடு, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு. அதை முடிச்சுட்டு பிள்ளைவயல் காளி எங்கள் ஊரில் இருக்கிறது. எங்கள் தெருவில் இருக்கிற மாரியம்மன் கோயில் சைவ மாறி, அதுக்கு அசைவம் பிடிக்காது. அது சிவன் கோயில், ஆஞ்சநேயர் கோயில். அது வேண்டி ஏதாவது நடந்திருக்கு? நடந்திருக்கு. அதே மாதிரி தாயமங்கலம் மாறி வந்து முத்துமாரியம்மன் வந்து ரொம்ப பவரானது. உடம்பு உள்ள மஞ்சள் அம்மா போட்டுருமா, ஒரு பிள்ளைக்குன்னா இப்படி வீங்கிருச்சு, வீங்கவும் இந்த மாதிரி ஐயோ ஆத்தா ரொம்ப கோபமாவெல்லாம் ஆயிட்டா, அவங்களுக்கு உடனே இந்த முடியை காணிக்கையா கொடுத்துருவோம், உனக்கு உருவம் எடுத்து போடுறோம் அப்படின்னு அந்த அம்மா உடனே இறங்கி கட்டுப்பட்டு. சமயவரம் அக்னி சட்டி போய் எடுப்பேன். நான் எடுப்பேன், மனைவி எடுப்பாங்க, எல்லாருமே. என் பிள்ளைகள் கூட பால் குடம் தூக்கி வரும். சார், இது ஒரு சின்ன டவுட். நிறைய பேர் வந்து ரொம்ப இந்த ஆன்மீகம்குள்ள போனதும் ரொம்ப சாத்வீகமா வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மாறிடுவாங்க. இந்த நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க. உங்களுக்கு அந்த ஐடியாலஜி ஏதாவது இருக்குங்களா? அதுக்கும் சம்பந்தம் இல்லை. தாயமங்கலத்துக்கே நாங்க கிடா வெட்டி சாப்பிட்டு இறைவனுமே நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்லல. இல்ல, நாங்க கருப்பு சாமி கடா வெட்டினாதான் எங்களுக்கு பவர் வரும். கண்ணப்ப நாயனாரே சிவபெருமானுக்கு மாமிசத்தை படைச்சதா தான் வரலாறு சொல்லுவோம். ஆமா. ஸோ நாங்கள் எல்லாருமே கண்டிப்பா அம்பி படத்துக்காக மே 9ஆம் தேதி ரெடியா இருக்கோம், சீட்டு போட்டு இப்பவே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் நாங்களும் பார்க்க போறோம், இந்த கமர்ஷியல் செக்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். ரொம்ப நன்றி. மீண்டும் ஐவுட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை மே 9ஆம் தேதி மக்கள் அனைவரும் தியேட்டர்ல போய் அம்பியை பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே அந்த கிடைக்கும். நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யுங்க.
தேங்க்யூ. சார் செட்டில் என்னைக்காவது வந்து நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பின்னு தெரியாமல் உங்களை பற்றி அவர்கிட்டயோ இல்லை அவரை பற்றி உங்ககிட்டயோ யாராவது பேசியிருக்காங்களா? கைண்ட் ஆஃப் பாராட்டாக கூட இருக்கலாம். பாராட்டு இருக்கும். அதாவது ரோபோவுடைய அண்ணன் இன்னும் நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படி அந்த மாதிரியா எல்லாருக்கும் தெரியும். செட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஓகே. வெளி உலகத்துக்கு தான் இன்னும் பெருசாக தெரியாது. ஆமாம். ஸோ இந்த நேரத்தில் ஐவுட் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கும் நன்றி சொல்லணும், எங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு.